சொன்ன புரியாது உங்களுக்கு? நானும் சிவகாமியத்தை பண்ண மாதிரி பண்ணுமா? நடராஜ மூஞ்சில தாலிய கைட்டு வீசினாங்களே, அந்த மாதிரி நானும் கைட்டு வீசட்டுமா? சொல்லுங்க, கழட்டு வீசட்டுமா? போயிடுங்கன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் வரதா இல்ல. இதுதான் என்னோட முடிவு. அதுல நான் உறுதியா இருக்கேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. போயிடுங்க. மாமா, சந்தோஷ், அப்பா ஏன்டா இவ்வளவு நேரம் போனை எடுக்கல? நான் எவ்வளவு நேரம் அடிச்சுட்டு இருக்கேன். எங்க போயிருந்தேன்? பாரதி வீட்டில் இருக்கேன்.
பாரதியை பார்க்க முடியும். டேய், ஏன்டா உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? அப்பா அப்பா, பாரதி என்னென்னமோ பேசுறப்பா. என்னென்னமோ பேசுறாளா? ஏன்டா உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணா? அப்படி என்ன சொன்னா? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுப்பா? போச்சு, எல்லாமே போச்சு. நான் பாரதி மேல வச்சுட்டெல்லாம் நம்பிக்கை எல்லாம் போச்சு. சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ், உணர்ச்சி வசப்படாத கண்ணா. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. டேய், நான் சொல்றதை கேள்டா. அப்பா சொல்றதை கேளு. அழாது, நான் இருக்கேன்டா. முதல்ல வீட்டுக்கு வா, முதல்ல வீட்டுக்கு வா. அப்பா பயமா இருக்குப்பா, அப்பா பயமா இருக்குப்பா. அப்பா என் வாக்கு போடுச்சு. ஐயோ, அப்படிலாம் பேசாத கண்ணா, அப்படிலாம் பேசாத. அப்பா இருக்கேன்ல, எதுவா இருந்தாலும் அப்பா பாத்துக்கிறேன்டா. சொல்றது கேட்டா, சீக்கிரம் வாடா, நீ வீட்டுக்கு வாடா, பேசுவோண்டா. நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா ஆண்டவா, எந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் தவிச்சுக்கிட்டு இருந்தனோ, அது இப்ப தெரிஞ்சிருச்சு போல இருக்க. இனிமே நான் இந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்? புரியலையே, விபரீதம் நடந்துருச்சே, எனக்கு ஒரு வழியும் தெரியலையே. நீ அது ஒரு வழி சொல்லுமா? இந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே தாயி. நீதான் மகதி, நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். ராஜேஷ், ராஜேஷ், டேய் ராஜேஷ், டேய் ராஜேஷ், ராஜேஷ், இங்க வாடா கண்ணா.
பெரியப்பா என்ன ஆச்சு பெரியப்பா? போச்சுடா கண்ணா, போச்சுடா, எல்லாம் பாழா போச்சுடா. என்னாச்சு, என்ன சொல்லுங்க. நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நாள் இந்த பாடுபட்டியோ? எல்லாம் வீணா போச்சுடா, வீணா போச்சு. பெரியப்பா என்ன ஆச்சு பெரியப்பா? என்ன சொல்லு. தலைக்கு மேல வெள்ள போயிருச்சுடா. பாரதி சந்தோஷிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளாம்டா. பாரதி சந்தோஷ் கிட்ட ஏதோ சொன்னதுக்கு இந்த ஆள் ஏன் இவ்வளவு ஷாக்காரான்? அப்படி என்ன சொல்லிருப்பாவோ? பாரதியை சொல்லிட்டாடா. யார் இந்த குடும்பத்தை வாழ வச்சாலும் அவளே சொல்லி முடிச்சுட்டா. என்ன அண்ணி சொல்லிட்டாங்களா? இல்ல பெரியப்பா, கண்டிப்பா அண்ணி சொல்லிருக்க மாட்டாங்க. அண்ணி எப்படி பெரியப்பா சொல்லுவாங்க? உங்களுக்கு யார் சொன்னது? சந்தோஷி தான் சொன்னா, சந்தோஷி தான் சொன்னான். அப்பா என்னெல்லாம சொல்லிட்டாப்பான்னு சொல்லி பேசவே முடியாது. போன்ல அழ வேண்டாம். முடிஞ்சு போச்சு ரக்கண்ணா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாரதி என்ன சொல்லிருப்பா? எதுக்கு சந்தோஷ் அழுதுருப்பான்? என்னங்கடா நடக்குது டேய்? ஐயோ ஒன்னும் புரியலையே. பெரியப்பா பெரியப்பா எல்லாம் போயிடுச்சு ரக்கண்ணா, எல்லாம் போயிடுச்சு. இனிமே இந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றவே முடியாதுடா. நீங்க கொஞ்சம் என்னால இனிமே வாழ முடியாது. போச்சுடா, என்னால இனிமே வாழவே முடியாது. தண்ணி முடியலடா. பெரியப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க பெரியப்பா. முடியலடா. ஐயோ பெரியப்பா, எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. என்ன பெரியப்பா நீங்க உட்காருங்க. மாமா பெரியப்பா தண்ணி விடுத்து சமாதானப்படுத்த பாக்குறியா? ஒன்னாலதான் இவ்வளவு நடந்தது. குடும்பத்தை உடைக்கணும்னு தானே வந்த. உன் ஆசை நிறைவேறிச்சுல்ல? திருப்தியா? இதே கனவோட வாசல்ல ஒருத்தன் படுத்திருக்கிறான். போ, உன்னோட சேர்த்து கொண்டாடு போ. ஏமா உனக்கு வெக்கமானதா இல்ல? மனசாட்சி கூடவா இல்ல? பெரியப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பெரியப்பா. நல்லா இருந்த குடும்பத்தை இப்படியே உடைப்ப. நீ நல்லா இருக்க மாட்டே, நீ நல்லாவே இருக்க மாட்டே. பெரியப்பா வீணா போடுவே நீ. பெரியப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பெரியப்பா. இப்பதான் பெரியப்பா ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. நீ உருப்பட மாட்டே, நீ நல்லாவே இருக்க மாட்டே. பெரியப்பா நீங்க வாங்க. நீங்க வாங்க முதல்ல. அவ பண்ண சரி. பெரியப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்க இருடா. பெரியப்பா நீங்க வாங்க பெரியப்பா வாங்க. எப்போ இந்த கழுதை வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பறதே நாசம்தான்டா. எல்லாம் சர்வ நாசம்டா. நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா பாத்துக்க போறேன்? எல்லாம் போச்சுடா, எல்லாம் போயாச்சு. ராஜேஷ் எனக்கு பயமா இருக்கு. ராஜேஷ் என்ன வெறுத்துறாதீங்க ப்ளீஸ். ராஜேஷ் ப்ளீஸ். ராஜேஷ் நான் என்ன சொல்ல வரேன் அது கேளுங்க. ராஜேஷ் கொஞ்சம் நிஜமா வாண்ண. எவ்வளவு பெரிய மனுஷன் அவரே மிரட்டல. இன்னும் எதுக்கு நீங்க இருக்க? முதல்ல வீட்டு விட்டு வெளில போயிடு. ராஜேஷ் நில்லுங்க. ராஜேஷ் நீங்க அப்படி சொல்லக்கூடாது ராஜேஷ். நான் உங்களுக்காக தானே எல்லாமே பண்ணேன். ராஜேஷ் நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். சத்தியமா செத்து போயிடுவேன் ராஜேஷ். நாங்க மட்டும் உயிரோட இருக்க போறோமா? குடும்பத்தோட எல்லாருமே போய் சேர வேண்டியதுதான். ராஜேஷ் ராஜேஷ் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ராஜேஷ். ராஜேஷ் பெரியப்பா இந்தாங்க தண்ணி குடிங்க. பெரியப்பா. பெரியப்பா இந்தாங்க குடிங்க ப்ளீஸ். குடிங்க பெரியப்பா. போச்சு, எல்லாம் போச்சு.
போயிட்டாங்கன்னா நம்மள நம்ம வீட்லயே சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படி என்ன பண்றது? போச்சு மாலதி, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த பாரதி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டா. என்னை வாழ விட மாட்டா. சத்தியமா என்னை வாழ விட மாட்டா. என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? பாரதி அப்படி என்ன சொன்னா, அதுக்கு மாலதி ஏன் இப்போ எப்படி பதறா? ஒன்றும் புரியலையே. என்னன்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். அதான் வந்துட்டேன்ல, கண்டுபிடிக்கிறேன். என்ன நடக்குது எங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. என் ஆசை, கனவு, ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் போச்சு. என்னையா நல்ல தனியாக தானே இருந்தது, இப்போ இப்படி உப்பு கறிக்குது? செக்யூரிட்டி மேடம், நாளைக்கே 2-3 பாட்டில் பூச்சி மருந்து வாங்கி வாட்டர் டேங்க்ல கலந்துருங்க. சரிங்க மேடம். குடிச்சிட்டு சாகட்டும், அப்பதான் இந்த வீட்டுக்கு நிம்மதி. ஒழிஞ்சதுன்னு நினைச்சா திரும்ப வந்து நிக்குது. ஏய் சிவகாமி, பாரதி என்ன சொன்னா அதை கேட்டு ஏன் மாலத்துக்கு டென்ஷன் ஆனா? ஏய் முட்டாள், நான் நல்லது பண்றதுக்கு தாண்டி வந்திருக்கேன். இல்லைனா எவ்வளவு அவமானப்பட்டீங்க இருப்பேனா நானு? இங்க பாரு, மாலதி என்ன சொல்லி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மிரட்டுறா. இங்க பாரு, கண்டவங்க கிட்ட என் குடும்பத்தை பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏய், உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாலதி ஏதோ சொல்லி எல்லாரையும் மிரட்டுறா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கடி. ராஜேஷ் உள்ளதான் இருக்கான், கூப்பிடணுமா? ஒழுங்கு மாதிரிதே தள்ளி போயிடு. கிட்ட கிட்ட வந்து பேசுன, அப்புறம் நீ தூங்கும் போது தண்ணிய கொதிக்க வச்சு உன் மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். மூஞ்சிய பாரு. ஏய் ராஜேந்திரா, இங்க வாடா. சார் வரேன் சார். சொல்லுங்க சார். என்ன அவன் என்னமோ பூச்சி மருந்து கலன்றா, நீயும் சரின்ற, என்ன மேட்ரு? சார், கலந்து அடிச்சா செடியில் இருக்கிற பூச்செல்லாம் செத்து போயிடல. அதோடு சேர்ந்து குடிக்கிற நீயும் செத்துற விட முட்டாள். வர வர உனக்கு திமிர அதிகமாயிட்டு தான் போகுது சார். நீ அந்த கேட்ல நிக்கிற, நான் இந்த கேட்ல நிக்கிறேன். 2 பேரும் ஒரே கலர் சட்டை போட்டுக்கணுன்றதுலாம் நக்கல் ஆயிடுச்சா உனக்கு? மரியாதையா நடந்துக்கணும். என்ன 2 பேரும் ஒண்ணும் கிடையாது. ஒன்றும் கிடையாது சார். இவனை தான் பிடிக்கணும். ஆனால் அவங்ககிட்ட விஷயத்த வாங்க முடியாது. ட்ரை பண்ணுவோம். சரி சரி, நீ போய் வேலையை பாரு போ. ஓகே சார். என்னடா சந்தோஷ், பாரதி இப்படி சொல்லுவா நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. நீ எனக்கு ஜஸ்ட் ஒரு 1 டே டைம் கூட. நான் பாரதி கிட்ட பேசி அவளை எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னால பாரதி என்ன சொன்னா, மாலதி என்ன சொன்னான்றதை மட்டும் என்கிட்ட சொல்ல. இல்லடா, அது என்னன்னா அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றதுக்கு அவ என்ன சொன்னான்னு தெரிஞ்சா எனக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். டேய், உங்ககிட்ட தான் பேச. ஐயோ, எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்.